நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க, ஆம்புலன்ஸை வழியனுப்பி வைத்த விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது மக்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக பேச்சின் நடுவே ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழிவிட்டு மனிதநேயத்தை வெளிப்படுத்தினார். தனது உரையின் தொடக்கத்தில் பேசிய விஜய் காவல்துறைக்கு மனமார்ந்த நன்றி என்று தெரிவித்ததுடன் கரூரின் பெருமைகள் குறித்து பேசினார். கரூர் அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள ஊர். ஜவுளி சந்தை இங்கே பிரபலமானது. கரூருக்கு பெருமையான பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் சமீப காலத்தில் கரூர் என்றாலே ஒரே பெயர்தான் ஜொலிக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பி ஆளும் தரப்பை மறைமுகமாக சாடினார். விஜய் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திற்கிடையே ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. உடனடியாக தனது பேச்சை நிறுத்திய விஜய், நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க என்று கூறி ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு கூட்டத்திலிருந்து வழி ஏற்படுத்தி கொடுத்தார். ஆம்புலன்ஸ் கடந்து சென்றபோது, என்ன ஆம்புலன்ஸில் நம்ம கொடி இருக்குது என்றும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. விஜய் மீண்டும் பேசத் தொடங்கிய சிறிது நேரத்தில் மறுபடியும் இன்னொரு ஆம்புலன்ஸ் வாகனம் அந்த வழியாக வந்தது. அப்போது மீண்டும் ப்ளீஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க என்று கூறினார். தொடர்ந்து கரூர் மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதது குறித்து விஜய் கடுமையாக விமர்சித்தார். பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம், பேரீச்சை வளர்க்க நிதியுதவி என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். பேரீச்சை மரத்தை விடுங்க, விதையாவது கண்ணில் காட்டினார்களா? இது துபாய் குறுக்கு சந்தை கதைதான் என்று கிண்டலடித்தார். விமான நிலையம், கரூர் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆட்சியே முடிய போகிறது, இப்போது போய் ஒன்றிய அமைச்சரிடம் கோரிக்கை வைக்கிறார் என்று சாடினார். விஜயின் ஆம்புலன்ஸுக்கான வழிவிடுதல் செயல்பாடு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அதே நேரத்தில் அவரது அரசியல் விமர்சனங்கள் கரூரில் அனலை கிளப்பியுள்ளன.